நான் எல்லா புற்றுநோயாளிகளுக்கும் தினசரி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜூஸ் சொல்லும். அதுக்கு ஒன்று ஒரு பெரிய மருத்துவ காரணங்கள் மிகப்பெரிய இல்லை. ஆனால் அதனுடைய சத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது குடிக்கலான்னு தோணுச்சு. மாதுளம்பழம் ஒரு கப்பு, ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கங்க. தக்காளி பழத்தினுடைய தொலி மேலே ஒரு 3-4 தக்காளி பழத்தினுடைய தொலியை மட்டும் ஸ்கிராப்பில் பண்ணி அந்த தொலியை எடுத்துக்குவோம். ஒரு அரை நெல்லிக்காய், வெள்ளரியினுடைய விதை, இதை மட்டும் வெள்ளரி விதையை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த தக்காளி பழ தொலி, நெல்லிக்காய், மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் அடித்து ஒரு கப்பு ஜூஸ் 200 ml போல் குடித்தோன்னா அது பல புற்றுநோய்களுக்கு ஒரு பக்கபலமாக, அது நோய்க்கான சிகிச்சைக்கு ஒரு பக்கபலமாக, அந்த நோய் வேகமாக விலகுவதற்கு உதவியான ஒரு ஜூஸ். அது எத்தனையோ டானிக், எத்தனையோ மருந்து கொடுக்குறோம். நம்ம குடும்பத்தில் ஒரு வேளை தாய்க்கோ இல்லை பெரியம்மாக்கோ சித்திக்கோ இந்த மாதிரி புற்றுநோயினுடைய தாக்கம் இருந்ததுன்னா நம் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பானத்தை, இந்த ஜூஸை ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். இதை சும்மா எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜியில் இதே பானத்தை அவர்கள் ஆய்ந்து அறிந்து அந்த எப்படி ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு ஒரு 50 வயசுக்கு மேலே லேசாக வீங்கிரும். 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், இரவில் 2 தடவை எழுந்திரிச்சு யூரின் போவாங்க. அது பெரும்பாலும் அது பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க, லேசான வீக்கம் வரும். அந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி புற்றுநோயாக மாறாமல் தடுப்பதற்கு இந்த பானம் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஏன் இது வேலை செய்யுதுன்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய லைகோபீன், நான் சொன்னேன், அந்த சிவப்பரிசியில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் தான் அந்த பானத்தினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டாக இருக்குன்னு தெரியுது. அது மருந்தாக வர்றது அப்புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம பானங்கள்லையே இதை எடுக்கக்கூடாது. நண்பர்களே, நம் வீட்டில் காலை உணவு சாப்பிடும்போது நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஒரு கப் ஜூஸ் குடிக்க வைக்கலாம். நம்ம இதில் 50 வயசில் இருக்கக்கூடியவங்க வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். தயவு செய்து நம்முடைய உணவுகளில் பல நிறம் உள்ள, பல வண்ணங்கள் உள்ள உணவுகளை நம்ம எடுக்கணும். அந்த வண்ணங்களுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. நேற்று ஒரு புத்தகம், நேற்று தான் ஒரு நண்பர் காமிச்சாங்க, நான் உடனே வாங்கினேன். அந்த புத்தகம் மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் ஒரு 10-15 பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் படிங்கன்னாங்க. அப்படியே அவங்க கொடுத்த நேரத்தில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அமேசானில் ஆர்டர் போட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதில் எழுதியிருக்கான், அதில் ஒரு 15 பக்கம் எல்லா தானியங்களாக எழுதியிருக்கான். இது ஏன் நல்லது, இது ஏன் நல்லது, ஏன் நல்லதுன்னா ஒவ்வொரு இதுக்கு சைடில் இதுக்கு கருநீலம் இருக்குது, இதுக்கு சிவப்பு கலர் இருக்குது, இதுக்கு நீல கலர் இருக்குது, இதுக்கு கருப்பு கலர் இருக்குன்னு தானியங்களை பட்டியல் எடுக்கிறார்கள். அந்த நிறம் இருக்க இருக்க அவை எல்லாம் புற்றுநோய்க்கு எதிராக வேலை செய்யும் என்று அந்த அறிஞர்களை, சாதாரண ஆள் இல்லை, ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சையில் தலைமை அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில அறிஞர் ஒருத்தர் எழுதின புக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவுகள்லையும் இப்போ மாப்பிள்ளை சம்பா ஏன் அதை கொண்டாடுறோம்? அதுவும் ஒரு சிவப்பரிசி. அது சில பேர் சம்பா அரிசி, மட்டை அரிசின்னு ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சில பேர்லாம் ரொம்ப இதாக சொல்லுவாங்க, நான்லாம் கேரளா போனால் கூட ஒயிட் ரைஸ் கிடைக்கான்னு பார்ப்பேன், சம்பா மட்டைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். இன்றைக்கி தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சிவப்பை தேடி சாப்பிட்றோம், சிவப்பரிசியை? யோசிச்சு பார்த்தோன்னா அந்த சிகப்பு நிறம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த செந் நிறத்துக்கு பின்னாடி லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இந்த லைகோபீன்கிற சத்து தான் மிளகாவத்தல்லையும் இருக்குது, தக்காளி பழத்தினுடைய தோலில் இருக்குது, கொய்யா பழத்தின் சிகப்பு கொய்யாவினுடைய சிகப்பு நிறத்துக்குள்ளே இருக்குது, மாதுளை முத்துக்களில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் இருக்குது. இதெல்லாம் லைகோபீன் ஒரு சத்து. இந்த லைகோபீன் சத்தை நம்ம போய் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறவங்க படித்து பாருங்கள். லைகோபீன் சத்து புற்றுநோய்கள் வரவிடாமல் எப்படி தடுக்குதுன்னா, செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் கூறுகள் போய் சேர்ந்துக்கும். நம்ம உடம்புல பல ஆயிரம் கோடிகள் செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்களுக்கு இடையில போய் ஆக்சிஜன் போய் விழுந்துருச்சு அப்படின்னா அது செல் அழிச்சிடும். அதுக்கு தேவை தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. தப்பி போன இந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றுவை, ஸ்கேவெஞ்சிங். இந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய வேலை அந்த சிகப்பு நிற அரிசியில் இருக்கு நண்பர்களே. சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது, சிகப்பு தக்காளி பழத்தில் இருக்குது, சிகப்பு மாதுளம்பழத்தில் இருக்குது. அந்த சிவந்த நிறம் கொண்ட அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்குள்ளே அந்த லைகோபீன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். உடனே அடுத்த நிமிஷம் சார் சிவப்பரிசி சாப்பிட்டா கேன்சர் போயிடுமா சார் அப்படி கேட்காதீங்க.
ஆனால் தினம் 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 அதை சாப்பிடும்போது நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நிச்சயமாக அது ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் பண்ண நமக்கு இந்த செல் அழிவை தடுக்கும். அது மாதிரி ஒரு விஷயம். ஏன் திண்டுக்கல் திராட்சையை கொண்டாடுறோம்? திண்டுக்கல் திராட்சைக்கு மேலே இருக்க அந்த கருநீல நிறம், அந்த திராட்சையினுடைய விதையில் இருக்கக்கூடிய அதனுடைய தொலியில் இருக்கக்கூடிய ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள். அந்த ரிசர்வெட்டால்ங்கிற பொருள் இதே வேலை, செல்களுக்கு இடையில தங்கி இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியேற்றுது, செல் அழிவை தடுக்குது, இதய நோய்களுக்கு நல்லா இருக்கு. அந்த ரிசர்வெட்டால் இன்னைக்கு உலக சந்தையில் 1300 ரூபா ஒரு கிலோ, அவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்? பன்னீர் திராட்சையா தின்னுட்டு மறக்காமல் துப்பிடுறா, அந்த கொட்டையை துப்பிடு, இல்லைன்னா உள்ளேருந்து செடி வளர்ந்துணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க சின்ன பிள்ளையில. எவ்வளோ முட்டா பசங்களாக இருந்திருக்கோம் நம்ம. ஆனால் அந்த பன்னீர் திராட்சை அவ்வளவு சிறப்பு. அந்த தொலியோ நம்ம போய் கொட்டையில்லாத திராட்சை வாங்கினா நம்மள மாதிரி முட்டாள் வேற எவனும் கிடையாது. போய் 200 ரூபா கருப்பு கலரில் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா சார், வாயெல்லாம் இனிக்கும். அது வாயில் என்னைக்காவது ஒரு கருநீல நிறத்தை கொடுத்துருக்கா? கொடுக்காது. ஆனால் பன்னீர் திராட்சையினுடைய துவர்ப்பு, அந்த விதையில் இருக்கக்கூடிய துவர்ப்பு, அந்த மேலே இருக்க கருநீர தொலி, அது பல வகையில் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ வண்ண மிகு உணவை நம்ம எடுக்கணும், தேடி தேடி எடுக்கணும். அந்த கருநீல நிறத்துக்குள்ள பன்னீர் திராட்சை, சிகப்பு கலர் கொய்யாவை ஏன் சிகப்பு கொய்யா சொல்லணும்னா அந்த லைகோபீனுக்காக தான். தக்காளி பழத்தினுடைய தோல். தவிர மிக அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டிய பானம் நீராகாரம். நல்ல நீராகாரத்துக்கு நல்ல சாதத்தை தண்ணி விட்டு வச்சு காலையில் கசக்கி அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த நீராகாரத்தை காலையில் குடித்தோம்னா, ஏன் நீராகாரங்கிறது வெறுமனே அது குளிர்ச்சிக்கு மட்டும் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் நீராகாரம் உடலை நல்லா குளிர்ச்சியாகும், பித்தத்தை குறைக்கணும், அதுக்கு மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸ், நம்ம குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கு. அண்ணன் பாமையண்ணனும் நானும் இப்போ அந்த அறையில் பேசிட்டு வரும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தாண்டா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம்னு சொன்ன ஒரே கூட்டம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புவோம், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு மனித இனம் தமிழ் இனம். வேற எந்த இனமும் அப்படி நினைக்கல. அதுதான் பிற நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்குமான அடிப்படை வேறுபாடு. அவன் ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா, நாங்கள் ஈகோ சென்ட்ரிக் நம்ம சொன்னோம். ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்னா மனிதனை மையப்படுத்திய நாகரிகங்கள் அவை. ஆனால் இது ஈகோ சென்ட்ரிக், இந்த சூழலை மையப்படுத்திய நாகரிகம். ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம உடம்புலையும் நம்மை மட்டும் ஏன் யோசிக்கணும்? இப்போ சிவராமன் நிற்கிறேன்னா என்னுடைய 47% தான் என் மரபணுக்கள் என்னை கட்டுப்படுத்துது. மீதி 43% எத்தனையோ கோடானு கோடு பாக்டீரியாவும் வைரஸும் என் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு. அவையெல்லாம் எதேதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவற்றுக்கு நான் ஹோஸ்ட், அவ்வளோதான். அவை உள்ளே இருந்து வேலை செய்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அவை வேலை செய்யலைன்னா நமக்கு டயரியா போகும்னு நான் நினச்சி படிச்சுட்டு இருந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா உனக்கு கழிச்சல் நோய் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? உள்ளே இருக்க பாக்டீரியா நல்லா இருந்தால் நம்ம உயிரோடே இருப்போம். நம்முடைய எதிர்ப்பாற்றலுக்கு அவை மிக அவசியமானது. நம்முடைய பல மெட்டபாலிக் நோய்கள், சக்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், இவை வராமல் கட்டுப்படுத்துவதற்கு அவை முக்கியமானது. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு உரையாடலுக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு பெரிய ஆய்வாளர் ஒரு ஆய்வு செய்திருக்கார். என்ன பண்ணுறாரு தெரியுமா? வலப்பக்க குடலில் என்னெல்லாம் பாக்டீரியா இருக்குது, இடப்பக்க குடல் பெருங்குடல் வலது இடதுன்னு வளைஞ்சு வருது. ஒரு ஏரியாலையும் ஒரு குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கான். அதனால் சொல்கிறான், ஒரு கருத்தை சொல்கிறாரு. சார், இந்தியாவில் நிறைய பேருக்கு வலது பக்கம் புற்றுநோய் வருது சார், மேற்கத்தியக்காரனுக்கெல்லாம் இடது பக்கம் வருது. அப்போ வலது பக்கம் வர்றவனுக்கு ஏன் இந்த பக்கம் வருது? இங்கே உள்ள சுற்றுச்சூழலா, இல்லை இங்கே உள்ள பாக்டீரியா வேறவா, இவங்க சாப்பிட்ற உணவு வேறையா, நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவையெல்லாம் சரியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் புற்றுநோய் வராதுங்கிற புரிதலுக்கு வந்துட்டாங்க.